ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அருமையான முறையில் சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல், கொஞ்சம் கூட அதில் இருக்கிற மசாலா பிரியாமல் நம்ம எப்படி சிக்கன் 65 செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சிக்கன் 65 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவு சிக்கனை 2 வாட்டி கழுவி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போன்லெஸ்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம சேர்க்க போகிறது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டி தயிராக சேர்த்துக்கலாம். புளிக்காத கட்டி தயிராக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலா சேர்த்துருக்கேன். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இது இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையுமே நல்லா மசாலா படுற மாதிரி கொஞ்சம் கூட தண்ணியே நம்ம சேர்க்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு நல்லா கலந்து விடணும். அப்போ தான் நம்ம அந்த மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கும், நல்லா ஊறியும் இருக்கும். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு இதை அப்படியே மூடி வைக்கலாம். 1 மணி நேரம் கழித்து இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா ஊறி இருக்குன்னு பார்க்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள். அதுலேருந்தே நிறைய தண்ணி விட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் சிக்கன் 65 மசாலா அளந்து எடுத்தோமோ அதே 2 கப்புக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்க போகிறோம். இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்தாச்சு. அதே போலவே நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா மசாலா நல்லா அது ஒட்டியும் பிடிக்கும். உள்ளே நல்லா சிக்கன் நல்லா ஜூஸியாக வெந்திருக்கும். வெளியே மசாலாவும் நல்லா பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு பீசஸாக இதில் போட்டு எடுத்துக்கலாம். இது குறைஞ்சது ஒரு 8-9 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். இதுலேருந்து நிறைய தண்ணி வரும். அதெல்லாம் நல்லா சலசலப்பு நல்லா அடங்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா சிக்கன் வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டி நம்ம போடும்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த அளவுக்கு அது நல்லா வெந்திருந்தால் தான் உள்ளெல்லாம் நல்லா பச்சையாக இல்லாமல் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெந்துக்கிட்டே இருக்குன்னு. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் 65 எடுத்துடலாம். இப்போ நம்ம இதே போலவே இன்னொரு பேட்சும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நிறையவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பாருங்கள், கொஞ்சம் கூட அதுலேருந்து மசாலா பிரியாமல் கொஞ்சம் கூட உள்ளே கூட நல்லா ஒட்டாமல் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில டைம் எண்ணெய் தெறிக்கும், வெளியே பொங்கி வரும். அதுக்காக உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட உடனே ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் 65 பாருங்கள், நல்லா அந்த சலசலப்பு தன்மையெல்லாம் நல்லா அடங்கணும். அதுவாகவே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வருதுன்னு. இப்போ சிக்கன் 65 நல்லா வெந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. பார்க்கும்போது எனக்கு சாப்பிடணும் போல் தோணுது பாருங்கள். மசாலா கொஞ்சம் கூட பிரியாமல் நம்ம எவ்வளோ சூப்பராக ஈஸியாக செஞ்சிட்டோம் பாருங்கள். இது நீங்கள் ஈஸியாக நினச்ச நேரத்தில் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான சிக்கன் 65 ரெசிபி நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக உள்ள எல்லாம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பார்த்த சிக்கன் 65 உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான நான்வெஜ் ரெசிபி போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.